வாழ்க்கை ஒரு வட்டம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை ஒரு சிக்கல் நண்பர்களே. எல்லார் வாழ்க்கையிலும் சிக்கல் இருக்கும் தான். அது நீங்கள் எப்படி காமாக ஹேண்டில் பண்ணி அதுலேருந்து வெளியே வரீங்களோ அதுதான் நீங்கள் யாருன்னு டிசைட் பண்ணணும் நண்பர்களே. என்ன தெரியல புதுசாக கருத்தோட வீடியோ ஆரம்பிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 நாளாக வீடியோ போடல. அதான் இந்த வீடியோவில் டைட்டாக பேச்சை போட்டுனுக்கிறேன். வீடியோ இருக்கால 6 மணிக்கு ஜிம் போகிறது நம்ம ஒன்றும் புதுசில் நண்பர்களே. இங்கே எது புதுசுனா நம்ம அண்டர்டேக்கர் மஜாவாக மொட்டை அடிச்சுக்கிறான் நண்பர்களே. இன்னைக்கு ஜிம்மில் லேட் அண்ட் பேக்குக்கு ஒரு 2-3 வேரியேஷன் போட்டு அப்படியே டைப் ரைட்டிங் கிளாஸுக்கு ஜிலோ ஆகிட்டேன். டைப் ரைட்டிங் கிளாஸுக்கு போனால் எல்லா மிஷினும் ஃபுல்லு. நம்ம டைப்பிங் நண்பர் நீங்க வரல. அங்க விக்கின்னு ஒரு பையன் இருக்கான் நண்பர்களே. கொஞ்ச நேரம் உட்காந்து அவங்க கூட தான் பேச்ச போட்டு இருந்தேன். எப்படி வீடியோ எடுக்குன்னு தெரிஞ்சோன்னா நேக்கா மிஷினை தள்ளுறான் பாத்தீங்களா. அப்புறம் ஸ்கூலுக்கு டைம் ஆனதுமே எல்லா பசங்க காலியாக ஆரம்பிச்சிட்டானுங்க. நமக்கு நம்ம மிஷின் கிடச்சிச்சு. அப்புறம் அப்படியே டைப் ரைட்டிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு காலை உணவு சாப்பிட்டேன் நண்பர்களே. சாப்பிட்டு முடிச்சது உங்களுக்கே தெரியும். ஏரியாவில் எல்லா பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறானுங்க. கம்பெனிக்கு ஆளே இல்லை. நம்ம மச்சான் ஹரி வீட்டில் சும்மா தான் இருப்பானு அவங்க கூட பேசலான்னு போனேன். தலைவன் நினைச்சா மாதிரியே சும்மா தான் இருந்தான். அவங்க கூட பேச்சை போட்டு ஏரியாவுக்கு வந்தா டி பிளாக் செந்தில் வீட்டில் தான் இருக்கான். தலைவன் 11th போகிறதுனால அவன் ஸ்கூல் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்கிறாங்க நண்பர்களே. அங்கெல்லாம் சுற்றி முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து மதிய உணவு சாப்பிட்டு தூங்குற நண்பர்களே. அதோட சாயங்காலம் தான் ஏஞ்சேன். தூங்கி ஏஞ்சதும் சாயங்காலம் ஒரு ப்ரோட்டீன் ஷேக்கை போட்டு வெளியே போன நண்பர்களே. நம்ம பசங்கள்லாம் மஜாவா ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாட்டு இருந்தானுங்க. அப்படியே அவனுக்கு கூட ஒரு 2 மேட்ச் போட்டு வீட்டுக்கு போய் அன்னைக்கான குளியலையும் போட்ட நண்பர்களே. குளியல போட்டு வெளியே வந்தோடனே நம்மளை வீடு துடைக்க விட்டாங்க. இவன் இதெல்லாம் பண்ண மாட்டானே. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. என்ன பண்றது, வீட்டில் டைம் பாஸ் ஆகுது. அதனால அவங்க சொல்ற வேலைலாம் பார்த்துனுக்கிறேன். அப்படியே வீடு துவச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டேன் நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.